இன்றைய வேத பாடத்துக்காக ஒரு சில வசனங்களை வாசித்து ஒரு முகவுரையை சொல்லி ஒரு தலைப்பை எடுத்து சத்தியத்தை தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்பிடுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறோம். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள உள்ள விளக்கத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். பட்ட பாடுகளினாலே குமாரனாகிய இயேசுப்பா கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதல் என்று சொல்லுவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். 9வது வசனத்திலே தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். அழிவற்ற வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதலினால் கிடைக்கிறது. வேதத்தில் நிறைய சந்தர்ப்பங்களில் ஜனங்கள், அதாவது மனிதர்கள் அழிக்கப்பட்டதற்கெல்லாம் காரணம் கீழ்ப்படியாமை தான். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதே நேரத்தில் ஒரு குமாரனாகிய இயேசுப்பாவுடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவன் உண்டாகிறது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உண்டாகும். இப்போ அந்த கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவமாக இருக்கு. என்னாகவும் 20-24 உபாகமம் 8-20, உபாகம் 11-28 இந்த வசனங்களெல்லாம் வார்த்தை நிறைய இருக்குது கீழ்ப்படியாமையை குறித்து. மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே என்னாகமம் 20-24 வாசிக்கும் போது வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, இப்போ அந்த கீழ்ப்படியாமையினால ஆரோன் கூட அங்கே போகக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார். நல்ல ஒரு பிரதான ஆசாரி, அதில் அந்த ஆசாரியன்ற இதில் அவர் ஒரு பிரதான ஆசாரியனா ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட போது அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மேன்மைக்கு ஏதுவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தில் உள்ளவருடைய அவருடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படியாமை வேண்டிய அனுபவம் அங்கே போக முடியாமல் ஆயிருக்கு. இப்போ கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையான விஷயம். உபாகம் 8ஆம் அதிகாரம் 20, உபாகம் 11-28 நிறைய வசனம் இதை தொடர்ந்து அப்படி நிறைய சொல்லலாம். நம்ம இப்படி ஒத்த வாக்கியமாக இன்னைக்கு எடுக்க போகிறதில்ல. சும்மா ஒரு முகவுரைக்காக அந்த கீழ்ப்படியாமை வேண்டிய அனுபவங்கள் அப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு நினைவுபடுத்துவது போல் நம்ம வாசித்துட்டு நம்ம போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். பாருங்க, இந்த கீழ்ப்படியாமை என்பதுதான் தெய்வ ஜனத்துக்குள்ள ஒரு அழிவுக்கு எதுவும் அமையுது. அதுதான் நம்ம நினைவுபடுத்தணும். வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்கு. அதில் ஒன்று முக்கியமாக சொன்னால் கீழ்ப்படியாமை. நிறைய விஷயங்கள் நம்ம வேதத்திலிருந்து ஜனங்கள் அழிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான விஷயம் கீழ்ப்படியாமை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த வேத பாட கூட்டங்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமை என்பது ஒரு பேரழிவாய் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது. அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரிக்க முடியாதபடிக்கு மாற்றி விடுகிறது. உபாகம் 11-28 வாசிக்கும் போதும் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபம் வரும். பாருங்க, அதே ஆபிரகாமை கொட்டி ஆண்டவர் என்ன சொல்லலாம், போற இடத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். சொன்னதை அப்படியே செய்யணும். நம்முடைய பரிசுத்தவான்களில் ஒரு பாஸ்டருடைய அனுபவம் பற்றி நான் கேட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை கேட்டிருக்கிறோம். அவங்க ஒரு டைம் மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சாப்பிடும்போது அன்றைக்கு இருந்த சீஃப் பாஸ்டர், தலைமை பாஸ்டர் அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னால் அந்த சீஃப் பாஸ்டர்வங்க வேற ஒருத்தவங்களை வச்சு செய்து முடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படி இருந்தாங்க. அடுத்த ஒரு டைம்
இதுபோல உள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் பாஸ்டர் இவங்களை கூப்பிட வேண்டிய கூப்பிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ அந்த பாஸ்டர் உடனே போயிருக்கிறாங்க. உடனே போய் பாஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய கீழ்ப்படிதலான ஒரு அனுபவம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுக்கு சொல்லிட்டு போகலாம். நம்ம தியானிக்க வேண்டிய வேத பகுதிகள் கொஞ்சம் இருக்கிறதுனால சொல்லிட்டு போனால் ரொம்ப பெரிய அளவுக்கு இதில் இதாக இருக்காது. ஏன்னா தியானிக்கக்கூடிய வேத பகுதியை நமக்கு கொஞ்சம் உணர்வுபடுத்தப்படுகிற விதத்தில், உணர்வடைகிற விதத்தில் இருக்கும். நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய கீழ்ப்படுதல் தேவை. சொன்னதை அப்படியே செய்யணும், சொல்லாததை செய்யவும் கூடாது, சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். எதை எப்படி சொன்னா தேவன் சொல்கிறாங்களோ, எப்படி செய்யும்படி சொல்லி இருக்கிறாங்களோ அதுபோல் செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முறை எனக்கு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். ஃபெய்த் ஹோமில் எங்களுக்கு தலைமையகத்தில் வியாழக்கிழமை பிரதர்ஸ் கிச்சன் வைப்பாங்க. அப்போ அந்த பிரதர்ஸ் கிச்சனில் ஒரு நாள் பொதுவாக இறைச்சி பாயசம் அந்த மாதிரிலாம் அன்னைக்கு பெரியவங்க, நாங்கள் ட்ரைனிங் பிரதர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு சமையல் நடக்கும். இறைச்சி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதை கழுவ சொல்லியிருக்கிறாங்க. கழுவும் போது பார்த்தா பெரியவங்க நடத்திப்புக்காரங்க பார்த்தா இறைச்சி எல்லாம் பொடிசா வெட்டிட்டாங்க. அப்போ அதை அந்த காரியத்தை செய்த சகோதரன்ட்ட சொல்கிறாங்க, உள்ள மூளை கிடக்கா பாருங்க, உள்ள மூளை கிடக்காணி. அந்த சகோதரி வாங்கிட்டு வந்த இறைச்சியில் கையை போட்டு மூளை இருக்கான்னு தேடுறாங்க. பிரதர் அண்ணே மூளை இல்லை அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் சைஸாக தான் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ இப்படி ஏன் இது செய்தா அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. சொன்னாங்க, நடத்திப்பு கீழே வரும்போது மூளை என்ன செய்யக்கூடாது இல்லை. இது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியார்த்தனமாக தான் இருக்கும், உண்மைதான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. இப்படி எல்லா விஷயத்திலும் சாதாரணப்பட்ட காரியங்களில் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத விட வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும். இப்படி நடத்திப்புக்காரங்க சில நேரங்களில் தெய்வ ஊழியர்களை நடத்தி இருக்கிறாங்க, அதுக்கு இதை சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்ட விதத்தில் தான் நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதில்ல. இன்னைக்கு இப்படிப்பட்ட கீழ்ப்படிதெல்லாம் இருக்குது. ஆனால் வசனத்தை கீழ்ப்படுகிற அனுபவம் என்ன செய்யலை இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். சரியா? இப்போ கீழ்ப்படியாமல் அப்படிங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. யோசுவா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 21:18 அந்த கீழ்ப்படியாமையின் அனுபவத்துக்கு நிறைய அதிகமான வசனங்கள் எடுத்து சொல்ல முடியும். வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர். பாத்தீங்களா? கீழ்ப்படியாத யுத்த புருஷர்கள் எல்லாம், இதெல்லாம் நம்ம எடுத்து கொண்டு வரதெல்லாம் சாதாரணப்பட்ட இதில் இல்லை. யுத்த புருஷர்கள், கீழ்ப்படியாத யுத்த புருஷர்கள் எல்லாம் செத்துட்டாங்க. கீழ்ப்படியாத இதில் உள்ள ஊழியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரும்போது இதாயிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் வெறும் விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணது போல இருக்கக்கூடாது. எங்களை போல உள்ளவங்க ஊழியர்களையும் சேர்த்து தான் பேசிட்டு போகணும். இப்போ கீழ்ப்படியாமையின் அனுபவத்தில் இருக்கிற ஊழியர்கள், யுத்த புருஷர்கள் என்று சொல்லும் போது புதிய ஏற்பாட்டு காலத்திலலாம் இன்றைக்கு தெய்வ ஜனங்களுக்காக தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஊழியர்களை எடுத்துக்கொள்ளலாம். கீழ்ப்படியாமையின் ஊழியர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு என்று சொல்வது போல பரலோகத்துக்கு போக முடியாதான் சொல்லியிருக்கு, பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால். உபாகமம் 21:18 வாசிக்கும் போது வாசிங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கீழாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும். பாத்தீங்களா? கண்டிக்கப்பட்டு. இந்த இடத்துல நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம கண்டிச்சு கீழ்ப்படியாம போனால், அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவன் இருந்தால், அது கீழே பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க, 19 வாசிங்க. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் கேட்டா எனக்கே இப்போ வாசு வரும்போது மனசுக்கு ஒரு இதா இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணம் என்னன்னா, ஒரு பிள்ளை ஒரு பையன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம கண்டிச்சு அவன் இது செய்யலைன்னா பட்டணத்து மூப்பர்கள்ட்ட கொண்டு போய்
அவனை என்ன செய்யணுமா? கல்லெறிஞ்சு கொன்றணுமா. இன்னைக்கெல்லாம் இப்படி பார்த்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணம் கீழ்ப்படுத்தல் அவ்வளோ பெரிய மேன்மையான காரியமா இருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், ரோமர் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால சொல்லிட்டு போறோம். கொஞ்சம் அப்படி ஆரம்பம் அப்படி நம்ம கொஞ்சம் அப்படி இழுத்து போறது போல இருக்கும். அப்புறம் தூதுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசியா 1 பேதுரு 2:8 நல்லா இருக்கும்னு பிரசங்கம் நல்லா இருக்கும்ல. நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு அறிந்த சத்தியம் தான் ஒரு இனிமையா இருக்கும் நீ நினைக்கிறேன். வாசியா சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல். ஆமா, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஏன் அப்படி சொன்னா, பழைய ஏற்பாட்டோடு நிக்கல. கீழ்ப்படியாமைக்குரியதான தண்டனைகள், கீழ்ப்படியாமைக்குரிய நியாய தீர்ப்புகள் புதிய ஏற்பாட்டிலையும் தொடர் நிறைய இருக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத என்ன செய்தாச்சு, அறிஞ்சாச்சு. கீழ்ப்படியாமையினால எவ்வளவு பெரிய அழிவுகள் வரும்னு சொல்லியாச்சு. இப்போ இன்றைக்கு நம்ம பிரசங்கம் கீழ்ப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்து மனுஷனை தவிர இதெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. இதான் இன்னைக்கு பிரசங்கம். மனிதனை தவிர இப்போ மனுஷன் கீழ்ப்படியாதவனாய் இருந்து தண்டைக்குரியவனாய் மாற்றப்பட்டிருக்கிறத குறிச்சு அப்படி ஒரு சின்ன முகவரை சொன்னோம். பூமியில மனுஷனை தவிர்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை குறிச்ச ஒரு 7 காரியத்தை ஸ்டடி எடுக்க போறோம். சரியா? அப்ப அதை கேட்கும் போது நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எல்லாம் எப்படி ஏமாத்துறோம்னு சொல்லி. ரைட்டா? முதல்ல இப்ப நம்ம முதல் யாரை கொண்டு வரோம்னா, ஆண்டவருக்கு எதிரி, நமக்கு எதிரி சாத்தான். எப்படி? உள்ள நாளெல்லாம் பந்தவஸ்தக்காரங்களும் கிறிஸ்தவங்களும் குறை சொல்ற பேய் எப்படி கீழ்ப்படியுது? சரியா பிரசங்கம் புரியுதா? பைபிள் ஸ்டடி புரியுதா? மதர் பெரிய மதருக்கு புரியுதா? சின்ன மதருக்கு புரியுதா? விசுவாசிகளுக்கு எல்லாம் புரியுதா? ஓ, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், அவருடைய சொந்தம், அவருடைய சொத்து, அவருடைய ரத்தம், அவருடைய உறவு முறையில் உள்ளவங்க. அவருக்கு எதிரி, நமக்கும் எதிரி. நமக்கு விரோதமாய் பல காரியத்தை செய்கிறவன், செய்துகிட்டே இருக்கிறவன். ஆனா அவன் எப்படி கீழ்ப்படுகிறான்னு பார்ப்போம். ரைட்டா? இப்ப வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 1:27, லூக்கா சுவிசேஷம் 10:17 வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க பாருங்க, அசுத்தாவிகள் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசுகள் எங்களுக்கு பெந்தகோஸ்தே ஊழியர்கள் கீழ்ப்படியல, விசுவாசிகள் கீழ்ப்படியல. விசுவாசிகள் விச ஊசிகளா இருக்கு, பெந்தகோஸ்தேக்காரங்க முட்டைகோஸ் மாதிரி இருக்கு. ஆனா இந்த அசுத்தாவிகள் எல்லாம் கீழ்ப்படியுதுன்னு வந்து சொன்னாங்க. அல்லேலூயா. போனா போகுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல போனா போயிருது. யோபுவ அவன் ரொம்ப சில விஷயத்துல யோசித்து பார்த்தா தப்பா எடுத்துட்டாங்க. நம்ம பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு உண்டு, சாத்தானை விட அவன் சிலதை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்வான். ஆண்டவர்கிட்ட போய் யோபுவை சோதிக்கலாமான்னு கேட்டேன், சரிப்பான்ட்டார். ரைட்டா? ஜீவனை எடுக்க கூடாதுன்னா எடுக்கலையே. அல்லேலூயா. அவன் எவ்வளவு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு வாழ்ந்திருக்கான் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். நெடுநாளாய் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்திருக்கான். நெடுநாள் பிசாசு பிடிக்கப்பட்டவன். ஒரு இடத்துல இன்னைக்கு சிலர் போய் உட்கார்ந்தாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆயிட்டுனா
வீடு மாறுங்கன்னா மாற மாட்டேங்கிறாங்க. 3 மாசம் எங்களுக்கு அவதி தேவைங்கிறாங்க. 3 மாசம் கழிச்சு தான் நான் மாறுவேன், 6 மாசம் கழிச்சு தான் மாறுவேன். அட்வான்ஸ வாடகையில கழிச்சிருப்பாங்க. அவங்கள வீடு மாறி போக சொல்ல முடியாம போலீஸுக்கெல்லாம் காவல்துறைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஆனா இவன் நெடுநாளா இருந்திருக்கிறான். ஒரே வார்த்தை சொன்னாரு, புறப்பட்டு போயிட்டான். பாத்தீங்களா? போனானா போலியா? புறப்பட்டு போனானா போலியா? நான் உங்ககிட்ட என்கிட்டையும் கேட்கிறேன், நீங்களும் நானும் இப்படி கீழ்ப்படியக்கூடிய கிருபை இருக்குதா? இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்குள்ள கிருபை உங்களுக்கு இருக்குதா? நெடுநாளா இருந்தான் அவன். சந்தோஷத்துக்கு அந்த மனிதனுக்குள்ள வாழ்ந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். உண்மை அப்படிதானே? இந்த உலகத்தில் எந்த மிருகத்துக்குள்ள இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. யானைக்குள்ள சாத்தா இருந்தாலும் சாத்தானுக்கு சந்தோஷம் கிடையாது. ஒரு மனித சரீரத்துக்குள்ள வாழ்ந்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம். நெடுநாள அவனுக்குள்ள இருந்து சந்தோஷப்பட்ட லேகியோன் பிசாஸ். லேகியோன், ஒரு லேகியோன் எவ்வளவு? 6000 பேய் ஒரே நேரத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தை வெளியே போங்கன்னு சொன்ன போயிட்டாங்க. பாத்தீங்களா? 6000 பேய். யோசித்து பாருங்க. நம்ம ஆட்களா இருந்தா ஒரு 6000 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, எங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு சண்டைக்கு மல்லு கட்டியிருப்பாங்க. பாத்தீங்களா? சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்களா? நாங்க உள்ள வந்து இவ்வளவு பேர் பெருகி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? எங்களை இப்படி போக சொல்லிட்டீங்களே. புறப்பட்டு போ. புறப்பட்டு அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். பிரசங்கம் புரியுதான்னு கேட்போம். பிரசங்கம் புரியுதா? நல்லா புரியுதா? ஆமா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களையாவது ஒரு விசுவாசிகளையாவது இப்படி போக சொன்னா போவாங்களா? போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையே. அன்னைக்கு அவனை பார்த்து புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே என்ன செய்துட்டான்? புறப்பட்டு போயிட்டானே. நெடுநாளா நான் இருக்கிற இடம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எந்த அளவுக்கு அன்றைக்கு சீசர்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் அல்ல, 70 சீசர்கள், அவங்க கொஞ்ச நாளை பிற்பாடு ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்க சொன்னது கூட கீழ்ப்படிஞ்சு போயிருக்கிறான். என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நான் என் கண்ணால பார்த்திருக்கிறேன். சில ஊழியக்காரங்க பேய் விரட்டும் போது கையை பிடிக்கிறதுக்கு வரும். இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன்னா கையை கட்டிடும். அல்லேலூயா. ஏசப்பாவின் நாமத்தினாலே விழுந்து போனா விழுந்து போகுது. அல்லேலூயா. நீ போறதுக்கு அடையாளமா முன்னுக்கு இருக்கிற ஒரு கல்ல இல்லைன்னா ஒரு மரக்கலையை உடைச்சு போட்டு போனா அதை கரெக்டா செய்துட்டு போகுது. அல்லேலூயா. என்ன அருமையான கீழ்ப்படிதல் பாத்தீங்களா? ஒரு சாத்தா, ஒரு பேய், ஒரு பிசாசு, ஒரு எதிரி கீழ்ப்படுகிறான். யாருக்கு? ஏசப்பாவுடைய நாமத்துக்கு கீழே கீழ்ப்படுகிறான். எல்லா நாமமும் ஏசப்பாவின் நாமத்துக்கு கீழே வந்துட்டு, ஆனா யாருக்கு நாம ஏசப்பாவின் நாமத்துக்கு கீழே வரல? ஜபா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாமம் நினைச்சா அப்படின்னு வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால கீழே தள்ளினாரு. அதுக்கு பிற்பாடு அவனை எப்ப பார்த்து நீ போன்னு சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிரும். அல்லேலூயா. ஓ, நம்முடைய லைஃபை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நரகத்துக்கு போகும்படி அவனுக்காக ஒரு அக்னி வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன் இந்த பூமியில இன்றைக்கு அவனை போன்னு சொன்னா போகிற விதத்தில் அவருடைய நாமத்தை கீழே அவன் கீழ்ப்படியக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், அவருடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இருக்குதா என்பதை ஆராய்ந்து பாருங்க. ரைட்டா? ஒன்று. இரண்டாவது, இந்த கீழ்ப்படிதலுக்கு நம்ம எடுத்துக்கொண்டது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27, மார்க்கு சுவிசேஷம் 4:41,
லூக்கா சுவிசேஷம் 8:25, மத்தேயு சுவிசேஷம் 8:27, மார்க்கு சுவிசேஷம் 4:41, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசியா. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இயற்கை காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. காற்றும் கடலும் பயங்கர காத்து, புயல் காத்து. நம்ம ஊர்ல நான் என் கண்ணால பார்த்தது ஓகி புயல் தான். வா, எப்படி இருந்து நீ நினைக்கிறீங்க? ஓகி புயல் பார்த்தாலும் நாங்க பெய்த்தோம். அப்படி கதவை திறந்து பார்க்க ஒரு மரம், பா, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட இருந்தா அவ்வளவுதான். கண்ணால பார்த்துருக்கேன், ஓகி புயல் என்ற அனுபவத்தை பார்த்துருக்கேன். காற்றும் கடல் என்ன செய்தான்? இயற்கைய எப்படி சொன்னாரு? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னார், அப்படிதானா? ரொம்ப நேரம் போராடி ஜெபம் பண்ணாங்க, அப்படிதானா? இறையாதே, 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 இறையாதே. சில ஊழியக்காரங்கள்ட்ட, சில தெய்வ பிள்ளைகள்ட்ட சண்டை போடாங்க, சரி கொஞ்சம் அமைதியா இருங்க, சரி வாய் பேசாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், இருக்கிறது காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, இறையாதே, அமைதலாயிரு. என்னங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா. எத்தனை சந்தர்ப்பத்தில் நம்ம பாருங்க, ஆண்டவர் நம்மள்ட்ட சொன்னா கூட கேட்காம சிலர்கிட்ட சண்டைக்கு போவோம், சிலர்கிட்ட போய் காரியத்தை கேட்போம். ஆண்டவர் சொல்ல, நீ கேட்காண்டா மகளை, கேட்காண்டா மகனை, ஊழியக்காரனை அதை விட்டுரு. உலகம் இப்படி தான் இருக்கும், மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க, விசுவாசிகள் இப்படி தான் இருப்பாங்க. என்ன போல உள்ள ஊழியக்காரன் எத்தனை பேர்ட்ட ஆண்டவர் சொல்லி கேட்காம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் பைபிள் ஸ்டடியில் வச்சு அந்த விசுவாசிகளை குத்து நீ குத்தி, நந்தர நறுபுரு நீ கைமா போட்டு, என்ன கட்டைட்டு அடிச்ச மாதிரி அடிச்சு, அதனால அந்த விசுவாசிகள் வேதனைப்பட்டு காயப்பட்டு, உண்மையை ஒத்துக்கணுமா ஒத்துக்க கூடாதா? என்ன அந்த இருதயத்தில் உள்ள குமுறல், அந்த கொந்தளிப்பு, அன்றைக்கு கடல் கொந்தளித்து சூறாவளி காற்று வீசி ஏசப்பா சொல்றார், இறையாதே, அமைதலாயிரு. காற்றும் கடலும் கீழ்ப்படிந்ததே. அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுக்கு சேர்ந்த வசனங்கள் தான் வாசியா. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு அமைதல் உண்டாயிற்று? இம்மீடியட் அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. இதெல்லாம் மனசுல கஷ்டமா நினைக்காங்க, வேதனையா நினைக்காங்க, துக்கமா நினைக்காங்க. ஒற்றுமையா இருப்போம், சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். உடனே அமைதல் வருதா? ஆமா பிரதர் இப்படிதான் சொல்லுவார், அவருக்கு என்ன, அவரு சொல்லிட்டு எப்படி பாருங்க, இம்மீடியட்டா என்ன வந்துச்சா? எவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல் இயற்கையில் இருக்கு பார்த்தீங்களா? இருக்கா இல்லையா? நமக்கு வேணுமா வேண்டாமா? பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு போதிக்கும். மிருகங்களை கேட்டுப்பார், பறவைகளை கேட்டுப்பார், அது உனக்கு உபதேசிக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. எத்தனை வருஷம் விசுவாசி, எத்தனை வருஷம் ஊழியக்காரர், அதெல்லாம் இல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிறோமா? ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சிருப்போம், இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் அளவு எப்படி இருக்கு? மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சு ஊழியத்துக்கு வந்திருப்போம், ஒரு நாள் கீழ்ப்படிஞ்சு மனம் திருப்பி ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம், வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்திருப்போம். இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? உபதேச சட்ட திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் இறையாதே, அமைதலார். சிஸ்டர் நீங்க சண்டை போடாங்க சிஸ்டர், அமைதியா இருங்க. சரி, கர்த்தர் சொல்லிட்டார், நான் அமைதியா இருப்பேன். பிரதர் இதெல்லாம் விட்டுருங்க பிரதர், இதெல்லாம் ஒரு ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர்? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ காற்றும் கடலும் அமைதிப்பட்டது. அந்த லூக்கா சுவிசேஷத்தில் உள்ள வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி,
உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று அவைகளும் இவருக்கு. நல்ல தெய்வ பிள்ளைகளா இருந்தா அந்த வார்த்தையை கேட்கும் போது மார்பில் அடிச்சது போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏசப்பா இதுபோல நான் கீழ்ப்படியன்னு விரும்புவாங்க. கீழ்ப்படியாதனால தானே சண்டை பெருசாச்சு, கீழ்ப்படியாததுனால தானே குடும்பத்தில் குழப்பம் பெருசாகிறது. ஆமாவா இல்லையா? உடனே கீழ்ப்படிந்து அமைதி ஆயிட்டா. எவ்வளவு பெரிய கடல் அமைதியானது போல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் மாறிடுமே. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு பிரசங்கம் நல்லா புரியுது, எல்லாரும் நல்லா உற்சாகமா கேட்குறீங்க. சரியா? மூன்றாவது கீழ்ப்படிதலுக்கு நம்ம எடுத்துக்கொண்டது யார்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24, 28 நிறைய விளக்கத்தோடு வசனத்தின் வாயிலா நம்ம சொல்றதுக்கு இருக்குது. நமக்கு இருக்கிற சமயத்துல ஒரு 7 குறிப்பு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24, 28 வாசியா. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. 20 அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இந்த வேத பகுதியிலிருந்து ஏதாவது உங்க மைண்டுக்கு மனதுக்கு புரியுதா? ஆள் வரும் வரைக்கும் இந்த சிங்கம் நல்ல கீழ்ப்படிதலா அந்த கீழ்ப்படியாத தீர்க்கதரிசியை கொன்னு போட்டுச்சு. சிங்கம் கத்திரிக்காவா தின்னோம், சிங்கம் புடலங்காவா சாப்பிடும், சிங்கம் தடியங்காவா சாப்பிடும். சரி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மனுஷனை கொல்லாம கொன்னுச்சு, அவனை சாப்பிடல, ஓகே. பக்கத்துல ஒரு கழுதை நின்னுச்சு, அதுல எழுதிருக்கு பாத்தீங்களா? கழுதையை முறித்து கொன்றிருக்கலாமா, கொன்றிருக்க கூடாதா? தின்றிருக்கலாமா, தின்றிருக்க கூடாதா? அல்லேலூயா. இந்த சிங்கம் ஆண்டவர் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்துச்சு. நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகும்போது சரியா போகலன்னா அன்னைக்குள்ள சிங்கத்தை கூட்டு வந்து கடிக்க வச்சு விடுவாங்க. பிரசங்கம் புரியுதா? அப்பப்போ கேட்கணும். சரியான ரூட்ல தான் போறோமா? கீழ்ப்படியாம இருந்தீங்களாக்கும் அந்த சிங்கத்தை மறுபடி கொண்டு வருவாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அது வந்து சொல்லும், காட்டுல இருந்த என்ன கரெக்டா அடையாளம் பார்த்து கொல்ல வச்சார் ஆண்டவர். பக்கத்துல கழுதை நின்னுச்சு, சரி ஒரு துண்டு கடிச்சு தின்றலான்னு நினைக்க எனக்கு அனுமதி இல்லை. சரி கொன்று போட்டேன், நான் போயிடக்கூடாது. ஏன்னா அந்த தீர்க்கதரிசியுடைய உடலை நாய் கூட கடிச்சிடக்கூடாது, அதனால காவலுக்கு நின்னேன். சரியா தப்பா? எவ்வளவு நல்ல சிங்கம் பார்த்தீங்களா? ஒரு காட்டுல உள்ள ஒரு சிங்கம், மாம்சம் தின்னு பிழைக்கிற சிங்கம், அன்னைக்கு அவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்கிறதே. தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்தா சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? கட்டி போட்டாரா? கயிறு வச்சா கட்டுனாங்க? நான் கேட்கேன், கயிறு வச்சா கட்டினாங்க? கயிறு வச்சா கட்டினாங்க? கட்டி போட்டாங்கன்னு சிங்கத்துக்கு வாயெல்லாம் கயிறு வச்சா கட்டினாங்க? இல்லைங்க. எவ்வளவு அழகான ஒரு விதத்துல கட்டளை ஏற்று சிங்கம் ஆட்களை கடிக்காம, தானியலை கடிக்காம இருந்திருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் இந்த நாட்கள்ல என்ன கடிக்கிறாங்க, என்ன உருமுறாங்க. அல்லேலூயா. இந்த சிங்கத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு இருக்குதா நீ ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. மாம்சம் தின்னக்கூடிய சிங்கம், காட்டில் வாழ்கிற சிங்கம், தேவனுடைய வார்த்தையின்படி அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டுச்சு. அவன் ஏறி வந்த கழுதையை முறித்து போடவில்லை என்று சொன்னது போல அதை கொல்லவும் இல்லை. அந்த கழுதை என்ன செய்யல? அக்யூஸ்ட் யாரு, குற்றவாளி யாரு, கொல்லப்பட வேண்டியது யாருங்கிறத மட்டும் அதை செய்துச்சு. பக்கத்தில் இருக்கிற கழுதையை கொல்லல, கடிக்கல, பயமுறுத்தல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
இந்த கழுதைக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கலாம். என்ன பயம் வந்திருக்குமா வராதா? வருமா வராதா? இந்த சிங்கம் அந்த கழுதைக்கு மேல இருந்த ஒரு மனுஷனை கொன்றிருக்கு. கழுதை நான் ஒரு கழுதையா இருந்தா என்ன பயம் இருந்திருக்கும்? ஏன் கண்ணு முன்னால ஏன் எஜமான கொன்னு போடுது, அடுத்தது நான் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கழுதையை விட மிதவாதியா சிங்கம் நிக்குது. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு யாருக்காவது இது போல ஒரு கீழ்ப்படுதல் வேணும்னு மனசு சொல்லுதா? சொல்லுதா? விரும்புறீங்களா? யோசித்து பாருங்க. நம்ம கீழ்ப்படுதல் எல்லாம் எப்படி இருக்குது? எலி மாதிரி இருந்துகிட்டு சிங்கம் மாதிரி வேலைப்பாட வச்சுக்கிட்டு திரிகிறோம். அல்லேலூயா. சரியா? அப்ப மூன்றாவது, இந்த இடத்துல சிங்கம் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அழகா கீழ்ப்படிந்திருக்கு. அல்லேலூயா. தானியேல் விழ போடப்பட்ட அந்த கெபியில அந்த சிங்கங்கள் எவ்வளவு அருமையா வாழ்ந்திருக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப்லும் யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள். அல்லேலூயா. ஆமா, இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திசையை திருப்புற அந்த நல்ல தீர்க்கதரிசியா இருந்து ஒண்ணுக்கத்தவனா போன தீர்க்கதரிசியை போல நமக்குள்ள வருகிற துருபதேசத்தின் அனுபவங்களை அழிச்சு போடணும். அல்லேலூயா. சரி, நாலாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4-6 வாசித்தா. 1 ராஜாக்கள் 17:4-6 வாசியா. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 6வது வசனம். 6 வாசித்தாச்சா? 4-6. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். விடியற்காலையிலும் சாயங்காலத்திலும் கரெக்டா டைமிங், பஞ்சாலிட்டி, அப்படிதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆமா, டைமிங் பஞ்சாலிட்டி பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்கு. பாருங்க, நம்ம ஆட்கள் கூட்டத்துக்கு வர்றது கூட அவுத்துட்டான், நான் கழுத எடுத்துட்டுச்சான் ஓட்டோன்னே மாதிரி. காலையிலையும் விடிய காலையில் எப்போ அப்படித்தானே எழுதியிருக்கு. ஒரு ஏறக்குறைய ஒரு 6 மணி 6:30 மணி 7 மணிக்குள்ள அருமையா கொண்டு வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. பாருங்க, இந்த காக்காக்கு குணம் என்ன தெரியுமா? தட்டி பறிக்கிற குணம். அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருந்த இப்போ இந்த காக்கா எல்லாம் மனம் திரும்பிட்டு. நான் சொல்றது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால உள்ள காக்கா. எங்கேயாய் துவாசை ஆப்பம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 2 துவாசை 3 துவாசை ஆப்பம் வாங்கிட்டு கையில வச்சிட்டு வரும். எங்க இருந்து பார்க்கணும்னு தெரியாது, சட்டுன்னு வரும் அடிச்சு. நம்ம பயந்தே காக்காவுக்கு பயந்தெல்லாம் நான் ஓடி இருக்கிறேன். தட்டி பறிக்கிற குணம் உள்ள காக்கா. ஆனா பாருங்க, ஒரு காக்காவாவது கொண்டு போன அப்பத்தையும் இறைச்சியும் டேஸ்ட் பார்த்துருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. டைமுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துருக்கு. ஆண்டவரே, படைப்புல நான் தட்டி பறிக்கிற குணம் உள்ள காக்காயா, எனக்கு நீங்க சொல்றீங்களே ஏசப்பா, எனக்கு முடியுமா? அனனியா சப்பீராள்கிட்ட பேதுரு அப்போஸ்தலன் சொல்றா, விற்கிறதுக்கு முன்னாலே அது உனக்கு தானே இருந்துச்சு. நான் அதை ஒருக்கா யோசித்து பார்த்தேன், லேசா இதை சொல்லிட்டு போறேன். பாருங்க, அனனியா சப்பீராளை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எல்லாரும் வித்து கொண்டு கொடுக்குறாங்க, அப்ப நானும் கொடுக்கணும். நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பேர் கொடுக்காம இருந்திருந்தா இவங்க என்ன செய்திருப்பாங்க? சும்மா இருந்திருப்பாங்க. அதுதான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்றாரு, விற்கிறதுக்கு முன்னால உனக்குரியதானே இருந்து உடனே ஒரு ஆசை, சரி வித்துடலாம். ஆனா அவங்க ஒரு கன்னிங் மைண்டோடு செய்யறாங்க. என்ன மைண்டு? விற்கணும், ஆனா கொஞ்சத்தை என்ன செய்யணும்? எடுத்துடணும். வைக்கணும், முழுதும் வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த காக்காவை எடுத்து பாருங்க. பஞ்சகாலம்
ஆண்டோடைய கட்டளையை ஏற்று எவ்வளவு அழகா தினமும் அவங்க கொண்டு போய் கொடுக்குற அனுபவம் இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காகங்கள் அப்படி கீழ்ப்படிந்திருக்கு. அதனால தானே புதிய ஏற்பாட்டு காலத்தில் காகத்தை கவனித்து பாருங்கள். எப்படி? காகத்தை கவனித்து பாருங்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம இந்த காணிக்கை இதெல்லாம் கொடுக்கறத பற்றி பேசாததுனால அதிக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு இருக்கிற என் போன்ற ஊழியர்கள் கூட தப்பா எடுத்துட, எங்களை வச்சு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஊழியர்கள் கூட இன்னைக்கு அனன்யா சப்பிராள் போல உள்ள ஆவியோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேணும் 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 வேணும், தாங்க தாங்க தாங்க, கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜனங்கள்ட்ட இருந்து வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர கொடுக்குற குணம் இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியர்களுக்கு இல்லைங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ செய்கிற அனுபவத்தில் இன்றைக்கு ஊழியர்காரங்க இருந்திருப்பான்னா இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும். வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்த மிஷினரிமார்களை போல தியாக மனப்பான்மையோடு கூட இந்த பூமியில ஊழியக்காரங்க ஊழியத்தை செய்திருப்பாங்களான்னா இந்த ஊழியம் எங்கேயோ போயிருக்கும். தேசத்தில் எழுப்புதல் உண்டாயிருக்கும். அவன் கிடைச்ச பணத்தை பொருளை வஞ்சித்து வச்சது போல இன்றைக்கு எதையெல்லாம் இந்த ஊழியத்தில் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடியது மேக்சிமம் உள்ளவங்க மண்ணாசை உள்ளவங்களா மாறிட்டாங்க. இடம் வாங்குறதும் கட்டடம் கட்டுறதும், இடம் வாங்குறதும் கட்டடம் கட்டுறதும், இடம் வாங்குறதும் கட்டடம் கட்டுறதும், பள்ளிக்கூடம் கட்டுறதும், ஆஸ்பத்திரி கட்டுறதும். இது குற்றத்துக்காக சொல்ல, வேலை என்ன? உன்னுடைய வேலை என்ன? எங்க இருந்து பணம் கிடைச்சா அதுக்கே செலவழி. கர்த்தருடைய ஊழியத்துக்காக கிடைச்சத ஊழியத்திலே செலவழிங்க. உலகத்தானுக்கு இருக்கிற எண்ணம் கூட இன்னைக்கு இல்லை. ஆஸ்பத்திரியை கட்டி வச்சிருக்கிறாங்களாம், அந்த ஆஸ்பத்திரியில் பணம் வாங்குறது அவ்வளோ வாங்குறாங்க. ஸ்கூலு காலேஜை கட்டி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு. இது எதுக்கு? இது நல்லாவா இருக்குது? யோசித்து பாருங்க. தட்டி பறிக்கிற குணமுடைய காகம் அன்றைக்கு எலியாவை போஷித்ததே. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் உள்ளதா இருக்கிறதா? கட்டளை ஏற்று காகங்கள் எல்லாம் அந்த கேரி தாற்றண்டையில் இருந்த தண்ணியை வத்தி போகும் வரைக்கும் எலியாவை காலையில விடியற் காலத்துல சாயங்காலத்துல டைமுக்கு கரெக்டா கொண்டு போய் போஷித்து காப்பாற்றக்கூடிய அனுபவம் இருந்திருக்கிறதே. இன்னைக்கு எண்ணி முடியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைக்கு, இல்லாமையின் அனுபவத்துக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, எண்ணி முடியாத ஊழியக்காரன் பணத்தை சம்பாதிச்சு அவனுக்கு சுகம் இல்லாம போறதுக்கு, அவன் குடும்பத்தில் நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு காரணம் என்ன? எண்ணி முடியாத ஊழியக்காரனுக்கு பணம் இருக்குங்க, சுகம் இல்லை. வியாதி, பலகீனம், கொடிய வியாதிகள், எவ்வளவு மருந்து வாங்கினாலும் சுகமாக முடியாத விதத்தில் உள்ள வியாதிகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4 சரியா? 5 யோனாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், யோனாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோனா 1:17, யோனா 2:10. வாசியா. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமா, வாசிய 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. பாத்தீங்களா? ஒரு மீன் 3 நாள் யோனாவோடி பயணித்திருக்கு. நல்லா வாயை பிளந்து தண்ணியை குடிச்சிருந்தா வரைக்கும் யோனா என்ன செய்ய வேண்டியதான்? சாக வேண்டியதுதான். அழகா என்ன செய்திருக்கு? எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அந்த மீனை எடுத்து பார்த்தா வாயை மேலே வச்சே போயிருக்கு. அல்லேலூயா. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற யோனாவுக்கு என்ன கிடைக்கணும்? காற்று கிடைக்கணும். நம்முடைய பரிசுத்தவான் ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாங்க, யோனாவு போன கப்பல்ல இருந்து தளவாடங்கள்லாம் எடுத்து போட்டாங்களாம். யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ள பெரிய மீன் 100-110 கிலோ உள்ள சைஸ் மீனெல்லாம் இருந்திருக்கான் கடல்ல. ஆண்டவர் பெரிய மீனை கட்டளையிட்டு இருக்கார். யோனா போன மீனுக்கு வயிறு பெரிய ரூம் போல இருக்கு. அப்போ யோனா உள்ள பாய் போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணாராம். எப்படியா?
சிலர் நீங்க கேட்பீங்க, நீங்க போய் பார்த்தீங்களா பிரதர்? இது நம்முடைய பரிசுத்தவான் ஒருத்தருடைய வெளிப்பாடு. நானும் இதை நம்புறேன். தளவாடங்கள் எல்லாம் எடுத்து போட்ட போது இந்த மீன் யோனாவுக்கு வசதிக்குரியதான சில பொருட்களை என்ன செய்திருக்கோம்? விழுங்கியிருக்கும். பெரிய வயறு பார்த்தீங்களா? நல்ல அழகா உள்ள போனா தூக்கி போட்ட சில பாய் மெத்தெல்லாம் இருந்திருக்கும். அங்க ஒண்ணு எல்லாம் காஞ்சி இருக்கோன்னு எல்லாம் நான் சொல்ல வரல. வருஷமா உட்கார்றதுக்கு. ஏன் அப்படி சொன்னா, மீனுக்கு வயிறு வலுவழு வலுவழு நுழன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? அங்க என்ன காங்கிரீட் தரையா போட்டு வச்சிருக்கு? இல்ல. இந்த தளவாடங்கள்ல சிலது அது விழுங்கிருந்ததுனால வசமா 3 நாள், 1 நாள் 2 நாளா, 1 மணி நேரம் 2 மணி நேரமா இல்லையே, 3 நாள் இருக்கிறதுக்கு வசதியா உள்ளுக்கு ஒருவேளை சேர கூட எடுத்து போட்டிருப்பான். இருக்கலாமா இல்லையா? இதை போய் உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணி எங்கேயும் அறுப்பு வாங்கிட்டு வராங்க. கப்பல்ல இருந்து தளவாடங்களை எடுத்து போட்ட போது யோனா 3 நாள் வாழ்வதற்குரிய காரியத்தை அது விழுங்கி இருக்கலாம். எதுக்கு இதை சொல்லனா, ஒரு மீன் 3 நாள் அவனை சுமந்துகிட்டே இருக்குது. அது சாப்பிட்ட உடனே ஒரு விதமான சுரக்கும் மீன் வயிற்றுக்குள்ள. அதுதான் அதுக்கு சாப்பிட்ட ஆகாரத்தை என்ன செய்யும்? ஜீரணிக்க வைக்கும். 3 நாளும் இந்த யோனா செத்து போக கூடாதுங்கிறதுல கவனமா இருந்துச்சு இந்த மீன். அல்லேலுயா, அல்லேலுயா. எங்க கொண்டு போய் கக்கணுமோ கரெக்டா கக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய மீன்! இவனை கக்கும் போதாது இவனுக்கு ஒரு பல்லு கீரல் உலட்டுன்னு சொல்லி லேசா பல்ல வச்சு ஒரு சின்ன அமுக்கி விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? அழகா சொல்லியிருக்கு, கக்கி போட்டது. எப்படி போட்டது? எவ்வளவு பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒரு மீன் கீழ்ப்படிஞ்சிருக்குது. அல்லேலுயா. 1,20,000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. வழி தப்பி போகிற யோனா சரியான இடத்துக்கு போகணுமே. ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்ட போது அந்த மீன் அந்த கப்பல் பக்கமாவே வந்துட்டு இருக்குது. 1 மணி நேரம் தாமதமா வந்தா யோனா பிரேதமாயிருப்பார். அல்லேலுயா. தூக்கி போட்ட உடனே அபக்கணி உள்ள தள்ளிட்டு அப்படியே போகுது. அல்லேலுயா. எவ்வளவு நல்ல மீன் பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம இப்படி ஆத்துமாக்களை பாதுகாக்கிறோமா? இப்படி நம்ம ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு மீன் தேவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு யோனாவை பாதுகாத்து கரையில கொண்டு போய் சேர்த்தது போல இன்றைக்கு நாம ஒவ்வொருவரும் ஊழியர்களாகிய நாங்க, விசுவாசிகளாகிய தெய்வ பிள்ளைகள், தெய்வ சித்தத்துக்கு மாறாக ஜீவித்து இப்படி கடல்ல தூக்கி போடுறது போல சோதனைக்கும் போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கு வரும்போது அவங்கள பாதுகாத்து கரை சேர்க்கிற தெய்வ ஊழியர்களா நாங்கள் அங்கே இருக்கிறோமா? எங்களை ஆராய்ந்து பார்க்கணுமே. அல்லேலுயா. நான் ஒரு பெரிய மீனா தேவனால இந்த ஊழியத்துக்கு இருந்தா கடல்ல தூக்கி போடப்படுகிற இப்படிப்பட்ட விசுவாசிகளை எல்லாம் பாதுகாத்து எங்க போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற தெய்வ மனுஷனா இருக்கணுமே. அல்லேலுயா. 3 நாள் வயிற்றுக்குள்ள இருந்தது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா ஆண்டவர் சொல்றாரே. அல்லேலுயா. அப்ப ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை நாங்களும் கூட மீன் வயிற்றுக்குள்ள இருந்த யோனா 3 நாள் பாதுகாக்கப்பட்டு கரைக்கு சேர்க்கப்பட்டது போல நாங்களும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களையும் கூட பாதுகாத்து கரை சேர்க்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கணுமே. பெரிய ஊழியக்காரங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பெரிய ஊழியக்காரர் என்கிற நாங்கள் அன்றைக்கு ஒரு யோனாவை காப்பாற்றி கொண்டு போனது போல சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் காப்பாற்றி கரைக்கு கொண்டு போனமே. அல்லேலூயா. மாட்டை எஜமான் விலைக்கு வாங்கியாச்சு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. யோனாவை கரை சேர்க்கன்னு மீனுக்கிட்ட சொல்லியாச்சு. மீன் விழுங்கியாச்சு, வெயிட்டிங்லே இருக்குது. என் கற்பனை சரியா இருந்தா கரைக்கு போகுது. ஆண்டவர் சொல்லாரு, இன்னும் ஒரு நாள் கழிச்சு திருப்பியும் கரைக்கு போகுது. இன்னும் ஒரு நாள் கழிச்சு 3ஆவது நாள் கொண்டு கக்கு, இவன் அப்பதான் திருந்தி சரியா வருவான். அல்லேலூயா. எடுத்த உடனே கக்க வச்சிருக்கன்னா வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். அந்த நாள் வரைக்கும் அழகா பாதுகாத்து. ரைட்டா? அப்ப இப்ப எத்தனை குறிப்பாச்சு? நம்முடைய சமயம் நெருங்கிட்டு இன்னும் 2 இருக்கு. சரியா? ஆமா. 6வது கீழ்ப்படிதலுக்கு
வாசி. எண்ணாகம் 16:32, 26:10. எண்ணாகம் 16:32, 26:10. வாசியா. எண்ணாகம் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. வாசிய 26:10. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தால் செத்து ஒரு அடையாளமானார்கள். பாத்தீங்களா, பூமி பிளந்துட்டு. அல்ல, இதுல என்ன தெரியுமா, எல்லாரும் நிக்கிறாங்க. எவன் விழுங்கப்படுமோ அந்த இடத்துல மட்டும் வாய் மாதிரி பிளக்குது, அவன் உள்ள போயிட்டு இருக்கிறான். எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே அவங்களே நின்னாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. சாகக்கூடாத ஒருத்தனும் உள்ள போகல, சாக வேண்டிய ஒருத்தன் தப்பவும் இல்லை. பூமி எவ்வளவு அழகா கீழ்ப்படிஞ்சிருக்கு பாத்தீங்களா? கீழ்ப்படிந்தா படியலையா? கீழ்ப்படிந்தா படியலையா? இன்றைக்கு நம்ம அப்படி கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? ஒரு பூமிக்கு ஆண்டவர் கட்டளை இட்ட போது பூமி கோராக கூட்டத்தை, அவன் கூட சேர்ந்த ஜனங்களை, அவன் கூடாரத்தை, அவன் குடும்பங்கள் மட்டும்தான் சாகிற விதத்தில் பூமி வாயை பிளந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியின் கீழ்ப்படிதல் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் விரும்பாத, தேவனுக்கு விரோதமான, தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் விழுங்கி போடணும். மரணம் ஜீவனால் விழுங்கப்பட வேண்டும். பூமி வாயை பிளந்து விழுங்கினது போல நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்குரிய காரியங்களை விழுங்கணும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். பூமி ஒழுங்கின்மை மெருமையுமாய் இருந்தது, வெட்டாம் தரை உண்டாக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டான வெட்டாம் தரை. ஆண்டவர் பூமியை பார்த்து கோராகின் கூட்டத்தை அழித்து போடு என்று சொன்ன போது பூமி வாயை பிளந்து உயிரோடு அழிச்சிட்டு. அல்லேலூயா. 6 நேரம் நெருங்கி வர்றதுனால அப்படி கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. 7 வாசிங்க. சங்கீதம் 103:20, சங்கீதம் 148:2, சங்கீதம் 91:11. வாசியா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அடுத்தது 148:2. 140. அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அடுத்தது சங்கீதம் 91:11. வாசியா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் அதைத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படி வாரம் எதிரியிலிருந்தே ஆரம்பிச்சு சிருஷ்டிகள்ல இருந்து பார்த்து பூமியில பார்த்து இப்ப யாருக்கு வாரம்? தூதர்களுக்கு வாரம். என்ன சொன்னாங்களோ அதைத்தான் செய்வாங்க. அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே. நான் சாகும்போது என் மனசாட்சி எனக்கு சொல்லணும், ஆண்டவர் சொன்னதை தான் நான் செய்தேன், ஆண்டவர் சொன்னது போல தான் பிரசங்கித்தேன், கர்த்தர் சொன்னது போல தான் ஊழியத்தை செய்தேன். அல்லேலூயா. ஆமா, என் இஷ்டத்துக்கெல்லாம் செய்தேன்னு சொல்லக்கூடாது. நான் ஏசப்பாட்ட போய் நிற்கும் போது, ஏசப்பா நீ யார் சித்தம் செய்தான்னு கேட்கும்போது, உங்க சித்தம் தான் செய்தேன், நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இன்னும் நீ என்ன செய்தான்னு கேட்க மாட்டார். யார் சித்தம் செய்தாய்? தேவனுடைய வார்த்தையின்படி செய்யணும். வருஷங்கள் ஆயிட்டா, ரொம்ப நாள் ஆயிட்டா, இந்த நாட்களில் இஷ்டத்துக்கு அனுபவம் ஒரு மனுஷனை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அனுபவம் நடத்தினதுனால தான் மோசே கானானுக்குள் போக முடியாம மாறினது. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாரு அது போலதான் செய்யணும். அல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேட்டு கேட்டு செய்வார். அல்லேலூயா. போலாமா, யுத்தம் எப்படி செய்யலாம், அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா கேட்பார். அல்லேலூயா. நான் யுத்தத்துக்கு போகும்போது என்ன அடையாளம்? அல்லேலூயா. சின்ன விஷயங்களுக்கு வரைக்கும் கேட்டு 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 செய்கிற அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அனுபவம் இல்லாததுனால தான் அநேக தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கையில அழிவு, நஷ்டம், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் பின்தொடருது. எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் கூட மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற நித்திய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு. கீழ்ப்படிதலை குறிச்சி அந்த வசனத்தை சொல்லி ஜம்முனி முடிப்போம். முகவுரைக்கு கீழ்ப்படியாம எடுத்தோம்,
இப்ப முடிவுக்கு கீழ்ப்படிதலை குறித்து எடுப்போம். சரியா? ஒரு சில வசனத்தை வாசித்து அப்படி கூட்டத்தை முடிச்சிடலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேல் 15:22 வாசியா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை ஆகிய மணவாட்டி கர்த்தருக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற உபதேசத்தை கீழ்ப்படி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் பாத்தீங்களா? பிதாக்கள் கீழ்ப்படிந்து நடந்தது போல அவர்கள் என்ன செய்யல? நடக்கல. ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 16:19 வாசிக்கும் போது வாசிய. ரோமர், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆமா, நியாயாதிபதி யோசுவாவுடைய புஸ்தகம் 24:24 வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் யோசுவாவுடைய புஸ்தகம் யோசுவா 24:24 வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன சொல்றார்கள்? அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். சரியா? கூட்டத்தை முடிச்சிடலாமா? பைபிள் ஸ்டடி முடிச்சிடலாமா? உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரியும்படிக்கு இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை தந்திரா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார். கீழ்ப்படிதல் சிம்பிள், ஒரு சின்ன சப்ஜெக்ட். நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு, நீங்கள்லாம் உபதேசத்தில் தேறினவங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய பிரசங்கம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஒரு பெரிய பிரசங்கமாக உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள்லாம் வேத பாரகரை போல வேதத்தில் தேறினவர்களுக்குள்ளே ஒரு சின்ன தலைப்பில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் பேசியிருக்கும். கண்களை மூடுவோமா? உணர்த்தப்பட்ட கூட்டம், இந்த சத்தியத்தை ஒத்துக்கொள்ளுகிற கூட்டம். ஆண்டவரே, உங்களுக்கு கீழ்ப்படிவோம், உங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் கீழ்ப்படியாமல் போயிட்டோம். என் வாழ்க்கையில் வந்த, குடும்பத்தில் வந்த, சபையில் வந்த பிரச்சனைகளுக்கு ஊழியக்காரனாய் நான் கீழ்ப்படியாம போனதுதான். இன்றைக்கு எனக்காய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரணபடியந்த நீங்க கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படியும்படியாய் மறுபடியும் தீர்மானம் எடுக்கிறேன். ஓ ஷமானா ரிபாபாலங்கராமானா, இந்த சத்தியத்தின்படி ஜீவித்து சீயோனை கட்டி தமது மகிமை இயேசுப்ப வரும்போது நாமும் கூட மகிமையடைந்த சீயோனாய் எருசலேமாய் கர்த்தரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.